இந்த வருஷம் ஜான் சீனா WWE அவரோட ஃபைனல் ரிட்டையர்மெண்ட் டூரை முடிச்சு அஃபிஷியலா ரெஸ்லிங்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகி போயிட்டாரு. ஜான் சீனாவோட இந்த ஃபைனல் இயர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கேள்விக்கு நாம ஓரளவு நல்லா இருந்துச்சு, ஓரளவு மோசமா இருந்துச்சு, ஓரளவு மிக்சடா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஒரு பெரிய பொய்யை தான் சொல்றோம். உண்மை என்னன்னா ஜான் சீனாவோட இந்த ஃபைனல் இயர்ல WWE ஏகப்பட்ட சொதப்பல்களையும் தவறான புக்கிங்ஸையும் பெரிய பெரிய மிஸ்டேக்ஸையும் தான் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த வீடியோல நாம ஜான் சீனாவோட ஃபைனல் இயர்ல WWE பண்ணின 10 மிகப்பெரிய மிஸ்டேக்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல நாம பார்க்க போறது ஒரு மிகப்பெரிய தவற விட்ட ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி தான். ரெசல்மேனியா 41 மெயின் ஈவென்ட்ல ஜான் சீனா WWE புதிய WWE சாம்பியனா மாறினாரு. அந்த டைம்ல சோசியல் மீடியாஸ்ல நிறைய ரசிகர்கள் ஜான் சீனா திரும்ப அவரோட பழைய ஸ்பின்னர் டைட்டில திரும்ப கொண்டு வர போறாரு அப்படிங்கிற செய்திகளை பரவ விட்டாங்க. ஆனா WWE அதை பண்ணவே இல்லை. ரீசெண்டா கோடி ரோட்ஸ் WWE அவரோட WWE சாம்பியன்ஷிப்பை வலது கையிலையும் WWE ரிட்டையர்டான பழைய விங்ட் ஈகிள் டைட்டில் இடது கையிலையும் வச்சுட்டு செம்ம மாசா என்ட்ரன்ஸஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. அதே மாதிரி WWE ட்ரிபிள் ஹெச் நினைச்சிருந்தா ஜான் சீனாவோட ஒரு கையில இப்ப இருக்கிற WWE சாம்பியன்ஷிப்பையும் இன்னொரு கையில அந்த ஐகானிக்கான நாஸ்டால்ஜியாவை கொண்ட ஸ்பின்னர் டைட்டிலையும் கொடுத்திருந்தாங்கன்னா ஃபைனலா ஒரு டைம் ரசிகர்கள் ஜான் சீனா கையில அந்த ஸ்பின்னர் டைட்டில் இருக்கிறத பார்த்து பழைய நாஸ்டால்ஜியா நினைவுகளை திரும்ப கொண்டு வந்து வேற லெவல்ல என்ஜாய் பண்ணிருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால WWE இந்த சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாங்க. ஜான் சீனா அவரோட ஃபைனல் இயர்ஸ்ல லெஜெண்டரி ரெஸ்லர்ஸ் நிறைய பேர் கூட ஒன் ஆன் ஒன் மேட்சஸ்ல ரெஸ்ல் பண்ணிருப்பாரு. குறிப்பா இந்த வருஷம் ஜான் சீனா, CM Punk, ராண்டி ஓர்டன் கூட எல்லாம் சூப்பரான மேட்சஸ் கொடுத்திருந்தாரு. நடந்த இந்த எல்லா மேட்சஸுமே ரெஸ்லிங்கா நல்ல குவாலிட்டியான மேட்சஸா இருந்தாலும் அந்த மேட்சோட எண்டிங்ஸ் எல்லாம் பயங்கர சொதப்பலா தான் இருந்துச்சு. குறிப்பா இந்த டைம்ல ஜான் சீனா ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணியிருந்தாரு. ஸோ மேக்சிமம் நடந்த எல்லா மேட்ச்லயுமே அவர் ஏதாவது ஒரு தப்பான விஷயத்தை பண்ணி தான் வின் பண்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. உதாரணத்துக்கு லோ ப்ளோ, ஆர் ட்ரூத் மாதிரியான இன்னொரு ரெஸ்லர் உள்ள வந்து அடிக்கிறதுன்னு தவறான முறையில தான் அவர் மேட்சஸை வின் பண்ணியிருந்தாரு. WWE ராண்டி ஓர்டன் கூட நடந்த மேட்சையும் சரி, CM Punk கூட நடந்த மேட்சையும் சரி, ஒன் லாஸ்ட் டைம் இதுதான் கடைசி தடவை அப்படின்னு சொல்லி தான் ப்ரோமோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கடைசி தடவை அப்படின்னா மேட்சுக்கு ஒரு ப்ராப்பரான எண்டிங், கரெக்டான ஒரு ரெஸ்லர் வின் பண்ணாங்கன்னா தான் அந்த ஸ்டோரி லைனுக்கான ஒரு முடிவு கிடைக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா WWE பண்ணவே இல்லை. எல்லா மேட்சஸுமே ஒரு ஃப்ளூக்காக தான் முடிஞ்சிருந்தது. அடுத்ததா WWE மிஸ் பண்ணின இன்னொரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் நாம பார்க்க போறோம். ராக்கு கூட சேர்ந்து ஜான் சீனா ஹீலா ஒரு வில்லனா மாறினாரு. ஸோ ரசிகர்கள் நாம எல்லாருமே என்ன எதிர்பார்த்தோம், அவர் வில்லனா மாறினதுக்கு அடுத்த ராய் எபிசோட்ல அவரு புதுசா ஒரு தீம் சாங்கோட பயங்கர வில்லனா சரியான ஒரு பேடாஸா வருவாருன்னு எதிர்பார்த்தோம். ஆனா அவர் எப்பவும் போல அவரோட ரெகுலரான காஸ்டியூம்ல, இன்னும் சொல்ல போனா என்ட்ரன்ஸ் மியூசிக்கே இல்லாம மோசமான முறையில தான் வந்துட்டு இருந்தாரு. WWE மேனேஜ்மெண்ட் டீமும் ட்ரிபிள் ஹெச்சும் எந்த அளவு சோம்பலா இருந்திருந்தாங்கன்னா ரெசல்மேனியா 41 வெறும் பிளாக் ஸ்கிரீன்ல நடந்து வர வச்சிருப்பாங்க. அவருக்கு என்ட்ரன்ஸ் மியூசிக் கூட கிடையாது. என்னதான் WWE ஜான் சீனாவோட கிமிக் ரெஸ்லிங்கை ரூன் பண்றது அப்படின்னு சொல்லி இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ஜான் சீனாவுக்கு ப்ராப்பரான ஒரு வில்லத்தனமான கிமிக், வில்லத்தனமான காஸ்டியூம்னு அட்லீஸ்ட் அவரை ஒரு பீஸ் மேக்கர் மாதிரியாவது காமிச்சிருந்தாங்கன்னா கூட அது பார்க்குற ரசிகர்களுக்கு நல்ல என்டர்டெய்னிங்கா இருந்திருக்கும். ஆனா WWE புதுசா எதையுமே பண்ணாம பழசையும் இன்னும் மோசமாக்கி ரசிகர்களை பயங்கரமா வெறுப்பேத்தி தான் விட்டுருந்தாங்க. பொதுவா ரெஸ்லர் இல்லாம இன்னொரு செலிபிரிட்டி WWE வரும்போது WWE அவங்கள நல்லா தான் யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு லோகன் பால், பேட் பன்னி, ஜெல்லி பீன் இவங்க எல்லாருமே ப்ரொஃபஷனல் ரெஸ்லரா இல்லாம இருந்திருந்தாலும் சூப்பரா ட்ரெயின் பண்ணி ரிங்குக்குள்ள வேற லெவல்ல ரெஸ்ல் பண்ணுவாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இவங்க எல்லாருக்குமே ரெஸ்லிங் அப்படிங்கிறது பிடிக்கும். நிறைய பேர் சின்ன வயசுல இருந்தே ரெஸ்லிங்கை பார்த்து வளர்ந்தவங்க. ஸோ ப்ராப்பரான ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு தான் இவங்க எல்லாருமே ரிங்கில் ரெஸ்ல் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி டிராவிஸ் ஸ்காட்டும் நமக்கு ஒரு நல்ல ரெஸ்லரா இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் WWE டிராவிஸ் ஸ்காட்டை உள்ள கொண்டு வந்தாங்க. ஜான் சீனா WWE ஹீலா மாறினது அப்படிங்கிறது ஒரு வரலாற்று சம்பவம் மாதிரி தான் WWE பொறுத்த வரைக்கும். அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அன்னைக்கு ராக்குக்கு கூட சிங்கரான டிராவிஸ் ஸ்காட் இருந்தாரு. ஆனா அவர் இருந்த என்ன பிரயோஜனம்? அவர் சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லாம ஏதோ பயங்கர ஹையா இருக்கிற மாதிரி தான் அவரோட ஆட்டிடியூட் எல்லாமே இருந்துச்சு. இன்னொரு மிகப்பெரிய கொடுமை என்னன்னா அந்த ஹீல்டன் நடந்த டைம்ல டிராவிஸ் ஸ்காட்டுக்கு WWE ஒரே ஒரு சிம்பிளான ஸ்பாட்டை தான் கொடுத்திருந்தாங்க. அது கோடி ரோட்ஸை கன்னத்துல அரையணும். ஆனா அந்த ஆள் என்ன தெரியுமா பண்ணாரு? உண்மையாவே கோடி ரோட்ஸை பலமா அரைஞ்சி கோடி ரோட்ஸோட காதுக்குள்ள இருக்கிற செவிப்பறையே கோடிக்கு கிழிஞ்சு போச்சு. WWE ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியோட முகத்திலேயே ஒரு பெரிய மார்க்கா போட்டாரு டிராவிஸ் ஸ்காட். இவர் இந்த அளவு மோசமா இருந்ததுக்கு அப்புறமும் ட்ரிபிள் ஹெச் கண்டினியூவா இவரை கொண்டு வந்து ரெசல்மேனியா 41 மேட்சோட எண்டிங்ல நம்ம எல்லாரும் ராக் வந்து ஜான் சீனா வின் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு பார்த்தா இந்த டிராவிஸ் ஸ்காட் வந்து அவர் மூலமா தான் ஜான் சீனா வின் பண்ணிருப்பாரு. அப்போ ட்ரிபிள் ஹெச்சோட ஈகோ அப்படிங்கிறது எந்த அளவு பெருசா இருக்கு அப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம அவரோட ஷோல்டர்ல ஒரு பெல்ட் இருக்கு பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் WWE புதிய WWE
WWE ஹார்ட்கோர் சாம்பியன்ஷிப். 1990களிலேயே இந்த ஹார்ட்கோர் சாம்பியன்ஷிப் WWE இருந்துச்சு. அதுக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருந்துச்சு. ஆனால் டிராவிஸ் ஸ்காட் தான் இப்போ கரண்டா WWE ஹார்ட்கோர் சாம்பியன். ஆனால் அவர் இதுவரை ஒரு மேட்ச்லையும் ரெசில் பண்ணது கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் WWE ஒரு ப்ரொமோஷனுக்காக அவர்கிட்ட அந்த டைட்டிலை கொடுத்துருக்காங்க. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செஞ்சுட்டு ஜாலியாக அந்த டைட்டிலோட சுற்றிட்டு இருக்காரு. அடுத்ததா WWE பண்ணின இன்னொரு மிகப்பெரிய சொதப்பல் ஜான்சினாவோட கடைசி மேட்சை கொண்டு போய் சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்ல வச்சது தான். ஒரு மிகப்பெரிய லெஜெண்டோட கடைசி மேட்ச் ரெசல்மேனியா, சம்மர்ஸ்லாம் மாதிரியான ஒரு ப்ராப்பரான பேப்பர் வியூல இருந்திருக்கணும். ஒரு பெரிய ஈவென்ட்ல அவர் ரிட்டையர்ட் ஆனாருன்னா பார்க்குற ஃபேன்ஸும் ஹாப்பியா இருந்திருப்பாங்க. ஆனால் சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் மாதிரியான மிகாட் ரெஸ்லர்ஸ் எல்லாம் ரெசில் பண்ணக்கூடிய ஒரு ஷோல இவர் அவரோட கரியரை முடிக்கிற மாதிரி WWE பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி தான் கோல்ட்பெர்க்கையும் இதே மாதிரி சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்ல வச்சு அவரோட ஃபைனல் மேட்சை கொடுத்து WWE முடிச்சு விட்டுருப்பாங்க. இன்னொரு கொடுமை, நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கோல்ட்பெர்க்கோட ஃபைனல் ஃபேர்வெல் ஸ்பீச்சை ரசிகர்கள் ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடியே கட் பண்ணி விட்டுருப்பாங்க. இதையெல்லாம் பார்த்து பல ரசிகர்கள் WWE சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்ல கொண்டு போய் ஜான்சினாவோட ஃபைனல் மேட்சை வச்சிருக்காங்களேன்னு பயங்கர கடுப்பா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ரீசெண்ட் டைம்ஸ்ல டிசம்பர் மாசத்துல WWE ஹோஸ்ட் பண்றதுக்கு அவங்க கிட்ட பேப்பர் வியூவே இல்லை அப்படிங்கிறது இன்னொரு சோகமான விஷயம். முன்னாடி எல்லாம் டிசம்பர் மாசத்துல TLC டேபிள்ஸ் லேடர்ஸ் சேர்ஸ்னு ஒரு சூப்பரான பேப்பர் வியூவை WWE நடத்திட்டு இருந்தாங்க. அதையும் வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்காங்க. இனிமே வரப்போற பேப்பர் வியூ ராயல் ரம்பிள் தான். இந்த வருஷத்தோட ராயல் ரம்பிள் பார்த்தோம்னா ரியாத்ல நடக்க போகுது. எப்படி இருக்கு அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா WWE பண்ணின ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் பிளானிங், அதுக்கப்புறமாட்டு பில்டப்ஸ் தான். முக்கியமா ஜான்சினா AJ சேல்ஸ் கூட ரெசில் பண்ண மேட்ச் சரி, கந்தர் கூட ரெசில் பண்ண மேட்ச் சரி, இந்த மேட்சஸ்க்கெல்லாம் ப்ராப்பரான ப்ரோமோஸ் பில்டப் எதுவுமே கிடையாது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் WWE எடுத்த மிக தவறான ஒரு முடிவு தான். இந்த வருஷத்தோட ஆரம்பத்திலேயே ஜான்சினா WWE கிட்ட இந்த வருஷத்தோட எல்லா வாரமும் வந்து ஒர்க் பண்ண நான் ரெடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா Triple Hம் WWEயும் ஜான்சினா கிட்ட நீ எல்லா வாரமும் ஒன்றும் வர வேண்டாம், ஒரு 36 வாரம் வந்தா போதும், அதை வச்சே நாங்க பிரமாதமா பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருஷத்துல வெறும் 36 நாள் தான் ஜான்சினா வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ WWEயால ப்ராப்பரா மேட்சஸோட பில்டப்பை கொடுக்க முடியல. ஸோ WWE ரொம்பவே லேசியா இவனுக்கெல்லாம் எதுக்கு பில்டப் ப்ரோமோன்னு நினைச்சிருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு பர்சனலாக தோணுது. இதனாலேயே இவரோட பல மேட்சஸ் பார்க்கறதுக்கு அந்த அளவு கதைக்களமும் சுவாரஸ்யமும் இல்லாத மேட்சஸாக தான் நடந்துச்சு. ஃபைனலாக WWE பண்ணின மிகப்பெரிய மிஸ்டேக் ஜான்சினா கந்தர் கிட்ட டேப் அவுட் பண்ண மாதிரி காமிச்சது தான். யோசிச்சு பார்த்தோம்னா ஜான்சினா கந்தர் மாதிரியான ஒரு பெரிய ரெஸ்லரை வளர்த்து விடுறதுக்காக டேப் அவுட் பண்ணி தோத்தாரு அப்படின்னே நாம பார்த்தாலும் ரசிகர்கள் அவரோட கடைசி மேட்ச்ல ஜான்சினா டேப் அவுட் பண்றத பார்க்கறத விரும்புவாங்களா? கண்டிப்பா விரும்பவே மாட்டாங்க. நியர்லி ஒரு 15 வருஷமா ஒரு தடவை கூட டேப் அவுட் பண்ணாம பார்க்குற எல்லாருக்குமே நெவர் கிவ் அப் அப்படிங்கிற மந்திரத்தை டீச் பண்ணிட்டு இருக்கிற ஜான்சினா அவரோட கடைசி மேட்ச்ல சிரிச்சுக்கிட்டே டேப் அவுட் பண்றது ரசிகர்களுக்கு பார்க்கறதுக்கு கண்டிப்பா ஒரு சங்கடமான விஷயமா தான் இருந்திருக்கும். இதையும் WWE ஃபைனலா பண்ணி தான் ஜான்சினாவோட கரியரை முடிச்சிருந்தாங்க. ஓவராலா WWE ஜான்சினாவோட கரியர்ல என்னெல்லாம் சொதப்பல்களை பண்ணியிருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.